21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 தடவைகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. ஜனங்கள் அவனுக்கு மறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எலியா அங்கே கடந்து வந்தார். அவர் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? 2 நினைவுகளால், இருமனம் உள்ளவர்களாய், இதுமா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை எந்த மட்டும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறதை பாருங்க. காரணம், அந்த ஆகாப் ராஜாவுடைய காலத்திலே ஆகாப் ராஜா இஸ்ரவேல் அல்லாத வெளி தேசத்திலிருந்து ஒரு பெண்ணை எடுத்திருந்தார். அந்த பெண் ராஜாத்தி அந்த யோசபதா, அதாவது ஆகாப் ராஜாவுடைய மனைவி யோசபேல், அவள் பெரிய அந்நிய தேசத்துல ராஜ்யத்தினுடைய ஒரு இளவரசி. அந்த தேசத்துல அவர்கள் பாகாலுக்கு ஆராதனை செய்கிறவர்கள், பாகாலுடைய தீவிர பக்தை. அவங்க அப்பா பாகாலுடைய ரொம்ப தீவிரமான ஒரு பக்தன். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு பூசாரியும் கூட என்று சரித்திரத்திலே சொல்லுகிறார்கள். பாகாலை வணங்குகிறதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆள். அந்த பாகாலை வணங்கி கொண்டு இருக்கிற அந்நிய தேசத்துல போய் இந்த யோசபேல் முகம் ரொம்ப அழகாக, கவர்ச்சியாக, ரொம்ப அழகாக இருந்தபடினாலே இந்த ராஜா அங்கே போய் பெண் எடுத்து அந்த யோசபேலை கட்டி கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசபேலுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் வாழ்நாள் முழுவதும் இருக்காது. ஏனென்றால் யோசபேலுக்கு வந்த பிற்பாடு அந்த ராஜ்யத்திலே பாகாலுக்கு சிலைகளை உருவாக்கவும், பாகாலுக்கு ஆராதனை செய்யவும், தோப்பு விக்கிரகங்களை உருவாக்கவும், கர்த்தருக்கு ஆராதனை செய்வதை விட பாகாலுக்கு ஆராதனை செய்வதை முக்கியத்துவப்படுத்தி பண்டிகைகள் கொண்டாடி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு வந்தார் அவருடைய கணவன் ஆகாபு மூலமாக. மனைவியுடைய பேச்சை கேட்டு, கர்த்தர் வார்த்தையை கீழ்படியாமல் மனைவியுடைய பேச்சை கேட்டு மனைவி சொல்ற விக்கிரக ஆராதனையை பின்பற்றி போனார் ஆகாப் ராஜா. அவருடைய தெய்வம் சர்வ வல்லமையுள்ள யெகோவா. அவருடைய தெய்வம் கர்த்தர் என்பதை அறிந்தும் அவர் கர்த்தருக்கு ஆராதனை செய்யாதபடி, கர்த்தரை தெய்வம் என்று கண்டு கொண்டு பிற்பாடும் நன்றாக தெரிந்தும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி பாகாலை வணங்கும்படியாக இருந்த தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு தேசத்திலே விக்கிரக ஆராதனையை ஏற்படுத்தி வைத்தார். இப்போ ராஜ குடும்பத்திலிருந்து பாகாலை வணங்கினபடினாலே ராஜாவுடைய குடும்பத்திலிருந்து விதமாக பாகாலுக்கு ஆராதனை செய்து பண்டிகைகள் எடுத்துக் கொண்டிருந்தபடினால ஜனங்கள் என்ன செய்தார் என்றால், பொதுவா ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறார் என்றால் ஜனங்கள் அந்த ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அந்த பக்கம் இவர்கள் சாய்ந்து விடுவார்கள். இவர்கள் மெய் தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள், அப்படி நாங்கள் இறைவனை விட்டு அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய மாட்டோம் என்று சொல்லி எதிர்த்தவர்கள் இல்லை என்று சொல்லிப்பா. எதிர்த்தவர் 1-2 பேர், ஒரு சில பேர்கள் அவர்களையும் அவர்கள் கொண்டு போட்டார். உண்மையா உத்தமமா இருக்கிறவர்கள் மேல் பொய் சாட்சி சொல்லி கொலை செய்கிறதுலே வல்லவள் இந்த யோசபேல். இப்போ எல்லா ஜனங்களும் கர்த்தரை விட்டு பாகாலுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தரை விட்டு அந்நிய தேவனுக்கு ஆராதனை செய்து அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள். தோப்பு விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள், சிலை வழிபாடுகள் உண்டு பண்ணினார்கள், அசுசியான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள்.
ஓரின சேர்க்கை, சுய புணர்ச்சி, இன்னும் விபச்சாரம், வேசித்தனம் எல்லாமே அந்த தேசத்துல பெருகிவிட்டது. ஆனால் அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை புறக்கணித்தார்கள், ஆலயத்தை மூடி போட்டார்கள், ஆலயத்தில் ஆராதனை செய்ய விடாதபடி தடுத்து போட்டார்கள், தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். ஆராதனை செய்கிற ஆசாரியர்களை துன்புறுத்தினபடினால் அவர்கள் ஆராதனை செய்யாதபடி ஆலயத்தை பூட்டி போட்டு விதமாக அங்கு இருந்தவர்கள் ஆலயத்திலே பார்த்து கொண்டிருந்தால் மற்றவர்கள் அங்கிருந்து ஓடி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருந்த நாட்கள்ல அந்த நாட்கள் தான் தீர்க்கதரிசியாகி எலியாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எலியா, ஒபதியா போன்ற தேவ பக்தி உள்ளவர்கள் அந்த நாட்கள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒபதியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் கெபிக்கு 50 பேரார். விதமாக ஒரு 100 பேருக்கு அதிகமான தீர்க்கதரிசிகளை காப்பாற்றி இந்த யோசேப்பு தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்யும் பொழுது 100 பேரை இவர் என்ன செஞ்சார்? காப்பாற்றி கவியில வைத்து ரெண்டு கவியில் 50 பேரை வச்சு போஷித்து போஜனம் கொடுத்து பாதுகாத்து வந்தார். ஒபதியா ஒரு தளபதி, ராஜாவுடைய தளபதி. ஆனாலும் அவர் கர்த்தருக்கு பயந்த மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் யோசேபேலுடைய அராஜகம் அதிகமாக இருந்தது. யோசேபேலுடைய பேச்சை ராஜா கேட்டுக்கொண்டிருந்தார். அதனால் ராஜ்யம் பாழாக்கப்பட்டது, பஞ்சம் ஏற்பட்டது, பலவிதமான கஷ்டங்கள் உருவானது. 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். திடீரென்று ஒரு தேவ மனிதன் வருகிறார், எலியா, திஸ்பியனாகிய எலியா, கிழக்கு தீபத்திலே திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். எலியா கடந்து வந்து அந்த ராஜாவாகிய கீலேயாத்தின் குழிகளிலே எலியா, திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லி பார்த்து இந்த திஸ்பியனாகிய எலியா கீலேயாத் குழியில் இருந்து வருகிறார். வந்து வேகமா வந்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையின் படி 3 வருஷமும் 6 மாதமும் பூமியில் மழை பெய்வதில்லை, பனி பெய்வதில்லை, பஞ்சம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு மிகுந்த கோபம். அதிகமாக அந்த தீர்க்கதரிசியை பிடிச்சி கொல்லணும் என்று சொல்லி எலியாவை தேடினார்கள். கர்த்தர் அவரை அருமையா அவருக்கு மறைத்து விட்டார். இப்போ 3.5 வருஷம் கழிந்த பிற்பாடு எலியா திரும்ப வருகிறார். திரும்ப வந்து அவிதமாக ஆகாபுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தி, உன்னுடைய பந்தியில சாப்பிடுகிற 400 தீர்க்கதரிசிகளையும் 450 பூஜாசாரிகளையும் அழைத்து வா, பாகாலுக்கு ஆராதனை செய்கிறவர்களை கொண்டு வா என்று சொல்லி அழைத்து வந்து அங்கே ஜனங்கள் எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பொழுதுதான் அந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரையும் வணங்கினார்கள், பாகாலையும் வணங்கினார்கள், கர்த்தருக்கும் ஆராதனை செய்தார்கள், பாகாலுக்கும் ஆராதனை செய்தார்கள், முழுமையாக தேவனுக்கு ஆராதனை செய்யவில்லை. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு என்று அங்கேயும் இங்கேயுமாக இருந்தார்கள். அதனால் ஆசீர்வாதமும் இல்லாமல் சாபமும் உண்டாகாமல் ஒரு நிலையில இடைப்பட்ட காலத்துல அவர்கள் பஞ்சத்திலும் பசியிலும் பட்டினியிலேயும் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கொடுமையான ஆட்சி அரசாங்கம் நடத்தி கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருந்தார்கள். இறைவனை ஆசித்தவர்களும் முழுமையாக ஆராதிக்க முடியாமல் இருந்தார்கள். அப்பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எலியா சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள்? அப்படி என்றால் மாயமாலமான காரியம், மாயமாலமான வேஷம் போட்டு நீங்க விதமாக, அதாவது விலாங்கு மீனை போல பாம்பை கண்ட தலையையும் மீனை கண்ட வாளையும் காண்பிக்கிறது போல நீங்கள் விதமாக ராஜாத்திக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்பதற்காக பாகாலையும், கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்பதற்காக ஆசாரியர்களுக்கு தேவாலயத்துக்கு போகும்போது கர்த்தரையும் தொழுது கொள்கிறீர்களே, இது என்ன? இப்படி நீங்கள் செய்யக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் அவர் பின்பற்றுங்கள் முழுமையாக. ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உபாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அப்போ தேவனுக்கு முழுமையாக ஆராதனை செய்ய வேண்டும், தேவனுக்கு முழுமையாக தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். முழுமையாக தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து
ஆராதிக்க வேண்டும் ஜனங்கள் இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் ராஜாத்திக்கு பிரியமாக பாகால் கோயில போய் பணிந்து கொள்கிறார்கள். இங்க என்ன பாகால் பணிந்து கொண்டு போனா ராஜாங்கத்திலிருந்து ஏதாவது உதவி கிடைக்கும், தலை தப்பும். இங்க போனா ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறார் இரண்டு பக்கமும். அதனால எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டும் அவனுடைய நினைவுகள் இப்படிப்பட்டதாக இருக்கும். ஏன் நீங்கள் விதமான காரியங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்கிறார். எலியா சகல ஜனங்கள் அன்றைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி அதாவது எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. காரணம் அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. அதனால எலியா சொல்லுகிறார். உடனே அதுக்கு பிற்பாடு சரி உங்கள நேக தீர்க்கதரிசி நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால ஒரு போட்டி வைப்போம். அதுல கர்த்தர் அதாவது வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த அக்கினி வந்து பலிபீடத்தில் இருக்க பலியை அங்கீகரிச்சுட்டு போகணும். அந்த போட்டி என்னன்னா அக்கினியை கொளுத்தி நாம் பலியை செலுத்தக்கூடாது. ஒரு காளையை நீங்கள் தெரிந்து நான் ஒரு காளையை தெரிந்து அதை அதாவது தோலை உரிந்து துண்டு துண்டாக வெட்டி அந்த பலிபீடத்தை கட்டையில கல் அடிக்க அதுக்கு மேல பலிபீடத்துல கட்டை அடிக்க அந்த பலிபீட மேல காளையை துண்டு துண்டா வெட்டின காளையை வைக்க வேண்டும். வைத்து தீயை எரிக்க கூடாது. ஆனா வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலிபீடத்தில் உள்ள பலியை அங்கீகரிக்கணும். இப்படி எந்த தெய்வம் கர்த்தர் செய்தால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் செய்தால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது ராஜாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, நல்ல போட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி சரிப்பா செய்வோம், அப்படியே செய்வோம். 449 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து எலியா சொல்ல, நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால என்ன செய்றீங்கன்னா ஒரு காளையை தெரிந்துருக்காங்க, முதல்ல நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 450 பேர் என்ன செய்யறாங்கன்னா உடனே ஒரு காளையை தெரிந்து கொண்டு சொன்னபடியே கல் அடுக்கி கட்டையை அடுக்கி அதுக்கு மேல அந்த துண்டு துண்டா அந்த காளையை வெட்டி சந்து சந்தா வெட்டி என்ன செய்யறா மேல வச்சுட்டு, பாகாலே இறங்கி வந்து அக்னியா இறங்கி வந்து இந்த பலியை அங்கீகரிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பாகாலே வா, பாகாலே பலியை ஏற்றுக்கொள், வா வா பாகாலே பலியை ஏற்றுக்கொள் பாகாலே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க பாடுறாங்க. நிறைய பேர் பாடுறாங்க இல்லையா, ஓடிவா ஓடிவான்னு. அது மாதிரி ஓடிவா பாகாலே, ஓடிவா பாகாலே, சீக்கிரம் வா பாகாலே அப்படின்னு சொல்லி 400க்கு அதிகமான விதமா பூஜாசாரிகள் என்ன செய்யறாங்க, பாடி ஆடி குதிக்கிறான். பலிபீடத்துக்கு முன்பாக குதிக்கிறான் குதிக்கிறான் குதிக்கிறான். அவன் வழக்கத்தின்படி என்ன செய்யறான், கத்தி எடுத்து உடம்பெல்லாம் ரத்தம் வர கீறிக்கிட்டு ரத்தமெல்லாம் வடியுது, துள்ளுறான், ஆடுறான், பாடுறான், விதமா வைராக்கியமா பாகாலே இறங்கி வா அப்படிங்கிறான். அவன் பயங்கரமா அதாவது கத்துறான், இறங்கி வா பாகாலே, வந்து ஏற்றுக்கொள் பாகாலே, வா வா வான்னு கூப்பிடுறான். பாடுறாங்க, ஓடி வா ஓடி வா. சத்தம் குதி குதின்னு குதிக்கிறான். மத்தியானம் வரைக்கும் பார்த்தாச்சு. எலியா வர்றார். அவர் பாக்குறார், என்னடா இவங்க இவ்வளவு நேரம் ஆடுறாங்க பாடுறாங்க குதிக்கிறாங்க, ரத்தம் எல்லாம் வடியுது, ஓடிவா பாகாலே ஓடிவான்லாம் பாடுறாங்க, இன்னும் ஒரு பதிலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா கிண்டல் பண்றாரு. இப்பா சத்தமா கூப்பிடுங்கப்பா, நீங்க கூப்பிடுற சத்தம் ஒருவேளை அவன் காதுல விழுந்திருக்காது. தூங்குனாலும் தூங்கி இருப்பாங்க, நல்லா சத்தமா கூப்பிடுங்க. அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு எங்கேயா போயிருப்பான், கூப்பிடுங்கப்பா. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பான், எங்கேயாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும், போயிருப்பான், வேகமா சத்தமா கூப்பிடுங்க அப்படின்னு ஒரே ஒரு தேவ மனுஷன் நின்று கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்களும் விடாம குதிச்சு தங்கள் மேல ரத்தம் வரும்படிய கீறி விதமாக பாகாலே பாகாலே என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டு இருக்காரு. ஆனா சத்தமே இல்லை, மறு உத்தரவு இல்லை. சாயந்தர வேலை அந்தி பலி செல்ற நேரம் ஆன பொழுது சாயந்தரம் வரைக்கும் குதிக்கிறாங்க, கூத்தாடுறாங்க, சத்தம் போடுறாங்க, பலி
வானத்திலிருந்து அக்கினி வரவும் இல்லை, பழி அங்கீகரிக்கவும் இல்லை. இவர்கள் குதிச்சு இவர்கள் எனர்ஜி வேணாதான் மிச்சம். அது இப்ப சரிப்பா உங்க டைம் முடிஞ்சு போச்சு, இப்ப ஏன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாருன்னா, இவர் ஒரு பலிபீட 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை கட்டி கட்டைகளை அடுக்கி அவ்விதமாக ஒரு காளையை எடுத்து சந்து சந்தா வெட்டி அது மேல வைத்து விட்டு என்ன செய்யறாருன்னா, ஒரு 4 குடம் தண்ணி எடுத்து அந்த அந்த பலி மேல ஊத்துங்கன்னு சொல்லலாம். 4 குடம் தண்ணியை ஊத்துறாங்க, மறுபடியும் 4 குடம், மறுபடியும் 4 குடம், மறுபடியும் 4 குடம் ஊத்துறாங்க. ஒரு பெரிய வாய்க்காலை உண்டாக்கி அந்த வாய்க்கால் நிறைய தண்ணி நிறைஞ்சு நிக்கிற அளவு தண்ணியை ஊத்த சொல்றாரு. ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க, தண்ணி நிறைஞ்சு நிக்குது. இப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, முழங்கால் படிட்டு சொல்றார், ஜெபம் பண்றார். கர்த்தரை நோக்கி அவர் விதமாக அருமையான ஒரு ஜெபத்தை செய்கிறத நாம் விதமாக பார்க்கிறோம். வசனம் 36 வாசிங்க. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே ம் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். இன்றைக்கு நீர் விளங்க பண்ணும். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர் என்றும், கர்த்தாவை நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும், இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக தம்முடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு இந்த காரியங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்தபடியினாலே இந்த ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொல்லி என்ன செஞ்சாரு, ஜெபம் பண்ணினார். அவ்வளவுதான் ஜெபம். அடுத்த வசனத்துல வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் பலிபீடத்தினுடைய கற்களையும் பலிபீடத்துக்காக கூட்டி வைத்த மண்ணையும் பட்சித்தது. ஏற்கனவே வாய்க்கால் நிறைஞ்ச தண்ணி ஊற்றி சென்று வாய்க்கால தண்ணீரையும் நக்கி போட்டது. எல்லாவற்றையும் எடுத்து வாரி கொண்டுட்டு எங்க போயிடுச்சு, பரலோகத்துக்கு போயிடுச்சு. அக்கினி இறங்கி அப்படியே எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிடுச்சு. பலி செலுத்தின அடையாளம் கூட எல்லாமே போயிடுச்சு. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி வணங்கினார்கள். அப்ப ஜனங்கள் மத்தியில என்ன செய்யணும்னா, ஒரு பெரிய அற்புதம் நடப்பிக்கணும்னு அந்த நேரத்துல பெரிய எழுப்புதல் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி கர்த்தரே தெய்வம் அல்லேலியா சோத்திரம் சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அற்புதம் நடந்தால்தான் அதிசயம் நடந்தால்தான் செய்வேன் என்று நான் இல்லாதபடி எப்பொழுதும் எந்த காலத்திலும் நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் 2 நினைவுகள் குந்தி நடக்காதபடி இறைவனுடைய சன்னிதானத்துல ஒரு மனமுடையவர்களாக, 2 நினைவுகள் அல்ல, ஒரு மனமுடையவராக அவ்விதமா வேதம் சொல்லி இருக்கபடி உன் தேவனாய் கருத்தத்தை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இருக்கிறபடி முழுமையாக நாம் நம்முடைய தேவனாய் கருத்தத்தை அன்பு செலுத்தி அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அரசாங்கம் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பும் வைராக்கியம் பாசமும் அதிகமாக பற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பாவிகளாக, துரோகிகளாக, அக்கிரமக்கர்களாக, துன்மார்களாக, புறஜாதிகளாக, அந்நியர்களாக, தேவனுக்கு அதாவது தேவனை ஆராதிப்பது அருகதற்றவர்களாக இருந்த நம்மை இப்பொழுது உலகம் நம்மை பார்க்கிறது மேன்மையாக பார்க்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் நம்மை உலகம் எப்படி பார்த்தது என்றால் என்று சொல்லி துப்புற அளவு பார்த்தது. அப்படிப்பட்ட புழுதிலையும் குப்பையிலையும் கிடந்த நம்மை தேவனாய்க்கத்தை எடுத்து உயர்த்தி மேன்மையாக வைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்கள்ல
துள்ளி குதித்து ஆடி பாடி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி ஓடி ஓடி போய் சுவிசேஷத்தை சொல்லி அத்துவாதாயம் பண்ணி பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள். காலம் போகும் பொழுது அவர்களுக்குள்ள கஷ்டங்களும் பலவிதமான மன வியாகுலங்களும் விதமா வேலையில்லா திண்டாட்டங்களும் பல சோதனைகளும் வரும் பொழுது கர்த்தரை மறந்து விடுகிறதை பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவோம், மற்ற நாள் பிறகு நம்ம வேலையை பார்ப்போம்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா ஆராதனைக்கு போயிடுவேன் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா நான் சரியா கரெக்டா ஆராதனைக்கு போயிடுவேன். எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை லேட்டா வருவாங்க. நானும் அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைன்னா 10 மணிக்கு ஆராதனையா 9:30க்கெல்லாம் போய் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, மற்ற நாள் பிறகு என்ன பண்ணுவீங்க? மற்ற நாள்லாம் வேலை செய்யணும்ல. தேவ சமுத்திரம் உட்காந்து ஜெபம் பண்றீங்களா? வாரத்துல முதல் நாள் ஆண்டவர் கொடுத்தாலே போதும். முதலாவது இந்த ராஜ்யம் அது வாரத்துல முதல் நாள் ஆண்டவர் கொடுத்துருக்குறோம். அந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் பார்த்துப்பார். ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் எழுந்து முதலிடம் நாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, தாவீது சொல்லுகிறார், எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றது இப்பதான் ஜோத்திரம் சொல்லுவேன், அப்பதான் ஜோத்திரம் சொல்லுவேன். ஆராதனை இருக்கும்போதுதான் ஜோத்திரம் சொல்லுவேன். அவங்கள பார்த்தாதான் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிச்சுட்டே இருக்கணும். எக்காலத்திலும் கர்த்தரை எப்போதும் அவரை துதி என் வாயில் இருக்கும். துதின பாடு, அவரை மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டு அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுல நாம் விதமாக அசதியாயிராமல் என்ன செய்யணும்? அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியில அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அசதியாயிராமல், சோர்ந்து போகாமல், சோர்வுக்கு இடம் விடாமல் நாம் உற்சாக மனதுடையவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணுவதில் எப்பொழுது என்ன செய்யக்கூடாது? நாம சோர்ந்தே போகக்கூடாது. அதனால்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 1 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார், ஓமையை சொன்னார் என்று பார்க்கிறோம். ஒரு கதை சொன்னார். அந்த கதையின் வழியாக அந்த அநீதியான அந்த நியாயாதிபதி அந்த விதவைக்கு செய்ததை நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்படியே தம்மை நோக்கி இரவு போலும் கூப்பிடுறத தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்ய அவர்களுக்கு சீக்கிரத்தில் அவர்கள் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால நான் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணுகிறதுல சோர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றதை விடக்கூடாது, ஜெபம் பண்றதை குறைக்க கூடாது. இல்ல முடியல, ஆரம்பத்துல 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஜெபம் பண்ண, இப்ப என்னால முடியல. ஏன்? ஆரம்பத்துல முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுவேன், இப்போ என்னால முடியல. ஏன்? வயசாயிடுச்சுல, முழங்கால் பரவாயில்ல, வயசாயிடுச்சுன்னா முழங்கால் போட முடியல, உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். இல்ல முழங்கால் போட்டாதான் எனக்கு ஜெபம் பண்ண மாதிரி. சரி, முழங்கால் போட்டதான் ஜெபம் பண்ண மாதிரி ஒரு சேரை பிடிச்சுக்கிட்டு முழங்கால் போட்டு நில்லு, சேரை பிடிச்சிட்டு நில்லுங்க. ஆனா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றதுல சோர்ந்து போக கூடாது. ஜெபம் பண்றதுல ஜெபத்தை தள்ளி வைக்க கூடாது. குறிக்கப்பட்ட நேரம் வரும்பொழுது ஜெபித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எலியாவுக்கு எவ்வளவு சோதனை வந்தது, ஆனாலும் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம். யாக்கோபின் புத்தகத்தை வாசிக்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷம் 6 மாதம் தேசத்தில் மழை பெய்யவில்லை. மறுபடியும் கருத்தாய் ஜெபம் பண்ணினால் மழை பெய்தது. பூமி தன் பலனை கொடுத்தது. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவர் தேவ பக்தி உள்ளவர், அதிகமாக ஜெபம் பண்ணுகிறார், அதுமா தேவனோடு ஐக்கியமா இருக்கிறவர். அவர் வாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதுமா 21 நாள் போய்விட்டது. 21 நாள் கழித்து வந்த தூதன் வந்து சொல்லுகிறார், பிரியமான காபிரியலும் சொல்லுகிறார், பிரியமானவனே தானியேலே, பிரியமானவனே, நீ முழங்கால் படியிடுவதற்கு முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது. அப்போ அவர் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக நடந்து கொண்டார். எப்பொழுதும் எந்த சட்டம் அவர் ஒன்றும் செய்யவில்லை. அரசாங்கத்துல பெரிய பதவியில இருந்தார், உயர் பதவியில இருந்தார். அங்க இருந்தவர்களுக்கெல்லாம் போராம அந்நிய தேசத்துல, யூதயா தேசத்துல இருந்து அந்நியனாக
அதாவது சிறை கைதியாக வந்தவன் விதமா இந்த நாட்டுல வந்து பெரிய பெரிய பதவியில உட்கார்ந்து இருக்கானே, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறானே, இவனை கொல்ல வேண்டும். இவனை என்ன செய்யணும்? கொல்ல வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம்? திட்டம் போட்டார்கள். சனகு ராஜாவிடத்துல போனார்கள். ஐயா, நாங்க எல்லாரும் பெர்சியர் மேதியர் எல்லாரும் சேர்ந்த ஒரு திட்டம் போட்டிருக்கோம். என்ன? ராஜாவுக்கு ஒரு கனவு வச்சுக்க முடியாது. என்ன? 30 நாள் வரைக்கும் எந்த தேவனையும் எந்த ஜனங்களும் எந்த தேவனை நோக்கியும் ஜெபம் பண்ணக்கூடாது. 30 நாள் வரைக்கும் எதுவானாலும் உம்மிடத்துல வந்து சொல்லணும். உமக்கு அந்த ஒரு கனத்தை மரியாதை நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ராஜாவுக்கு முதல்ல ஒரு மாதிரி இருந்தாலும் அவனுக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்மள கடவுள் ஆக்கிட்டாங்கப்பா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய வசதியா இருக்கிறாங்க, சினிமா ஸ்டார்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்து கடவுளேன்னு சொன்னா அவங்க அப்படியே தூக்கி அடிப்பாங்க. கடவுளாம். பெரிய பெரிய சாமியார்களை பார்த்து சாமி அப்படின்னா நல்லா இருப்பாங்கண்ணே, என்னமோ ஒரு கடவுள் மாதிரி சாமின்னு சொல்லணுமா? கடவுளே அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய இது. அந்த கிரீடம் இந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர் அது ரொம்ப அப்படியே இதாயிடுச்சு. ஆனா அதற்குள் இருக்கிற சூட்சமும் அந்த ராஜா அறியவில்லை. 30 நாள் வரைக்கும் இப்படி நாங்க சட்டம் போட்டிருக்கிறோம். 30 நாள் வரைக்கும் வேற எந்த தெய்வத்தையும் ஆராதிக்க கூடாது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணக்கூடாது, பூசை செய்யக்கூடாது, எந்த தெய்வத்துக்கு முன்பாக எந்த விதமான வேண்டுதலை செய்யக்கூடாது. 30 நாள் வரைக்கும் இந்த ராஜாவை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் போட்டு விட்டார்கள். தேசத்துல சட்டம் போட்டு ராஜ முத்திரை பதிக்கப்பட்டு அது ராஜ சட்டமாக வெளியே வந்து விட்டது. எல்லாம் தெரிந்திருந்தும் தானியேல் போய் என்ன செய்யறார் என்றால், தான் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்காடு படிட்டு ஜெபிக்கிற அந்த வேலையில அந்த ஜபத்தை அவர் என்ன செய்யல? நிறுத்தவே இல்லை. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் எப்பொழுதும் போல எருசலேமுக்கு பலகனின் ஜன்னலை திறந்து வைத்து தன்னுடைய தேவனை நோக்கி 3 வேளையும் ஜபம் பண்ணினார். சட்டம் அவரை தடுக்கவில்லை. சட்டம் போட்டா என்ன, நமக்கு என்ன வந்திருக்குது? அவர் கடவுள் இல்லை, அவர் ராஜா தானே, மனுஷன் தானே. அவரையா நமக்கு நாம் நம்முடைய ஜீவனுள்ள இறைவனுக்கு ஆராதனை செய்வோம் என்பதில் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். தேவனுக்கு முதன்மையான இடம் கொடுத்தார். தேவனை முழுமையாக தேவனுக்கு ஆராதனை செய்தார், ஜெபம் பண்ணினார், சோர்ந்து போகவில்லை. இப்படி ஒரு சட்டம் வந்துட்டே என்று சொல்லி சோர்ந்து போகவில்லை. அவர் ஜெபம் பண்ணினார், ஜெபத்தை கருத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அதே நேரத்துல சாத்தானும் கேட்டுக்கிட்டு இருந்தான். சாத்தானும் ஒண்ணு கூட்டங்களும் பார்த்துச்சு, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். உடனே ராஜா இடத்துல போனாங்க. 30 நாள் வரைக்கும் சட்டம் போட்டுக்கலாம். அம்மா, அந்த சட்டத்தை யாரு மீறினாலும் சிங்க கபில போடணும்னு சொல்லி சட்டம் போட்டுக்கலாம். அம்மா பாருங்க ராஜாவே, இந்த தானியேல் இப்படி செஞ்சுட்டா. தானியேலுன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அந்த ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பிரியமான ஒரு மனுஷன் இந்த தானியேல். ஏன்னா தானியேல் சொல்லுகிற ஆலோசனை கடவுளுடைய ஆலோசனை, கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு சொல்லுகிற ஆலோசனை. அது அவருடைய ராஜ்யத்துக்கு ரொம்பவும் இன்பமாய் அருமையா இருந்தது. அதனால அவர் ஒரு மேன்மையாக உயர்த்தி வைத்திருந்தார். இப்பொழுது தானியேலுக்கு ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க. ஐயோ, இது தெரியாமலையா கையெழுத்து போட்டுட்டேன்னு சொல்லி அவரே போராடுறார். வேண்டாப்பா, விட்டுருங்கப்பா, தானியேல் ரொம்ப நல்ல மனுஷன், நீங்க அவனை அந்நிய தேசத்துல வந்த சிறை கைதியா பாக்குறீங்க. அவன் இந்த நாட்டுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறான் தெரியுமா? இந்த நாட்டுக்காக அவன் அந்நிய தேசத்துல சிறை கைதியா வந்தாலும் இந்த நாட்டுக்காக ஏராளமான நன்மைகள், ஏராளமான திட்டங்கள் அறிவிச்சு அதுக்கு அவன் உடந்தையா இருந்திருக்க. நான் போட்டுக்கு நிறைய திட்டங்கள்லாம் அவன் கொடுத்ததுதான்ப்பா, வேணாம் விட்டுருங்க. அதெல்லாம் முடியாது. மாறாத பிரமாணம் இருக்குது, முத்திரை வச்சாச்சு, வச்சதுதான். ஆனா சீகவில போடணும். விடிய என்ன செஞ்ச பொழுது அடையிற வரைக்கும், காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போராடி பார்த்தார், முடியல. அவங்க மேற்கொண்டார்கள். ராஜா சரி போங்கப்பா, சிங்க கோவில கொண்டு தானியலை தூக்கி கொண்டு போட்ட பொழுது சிங்கம் அவர் ஒண்ணுமே செய்யல. ராத்திரி முழுது ராஜாவுக்கு தூக்கம் வரல. சிங்க கோவில போட்டோடனே சத்தம் போட்டு சொல்லிட்டு ஜீவனுள்ள தேவன் உன்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போறாரு. ராத்திரி முழு தூங்கல. நடனக்காரிகள்
ஒண்ணு கொண்டு வர பக்கத்திலே விடல, யாரையும் பக்கத்துல விடல, சாப்பிடவும் இல்லை. காலையிலே எந்திரிச்சு ஓடி போறாரு. ஓடி போய் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே தானியேல் சொல்லு உள்ள இருந்து, ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்லி தானியேலுடைய சத்தத்தை கேட்டது இவருக்கு உயிர் வந்துருச்சு. ஐயா, தானியேல் உயிரோட தான்ப்பா இருக்கிறான், சாகல. சிங்கம் ஒண்ணுமே செய்யல. அது சிங்க வாயை கத்த தூதனை அனுப்பி கட்டி போட்டார். ஏன் தெரியுமா? நான் உனக்கும்பாக எந்த நியாயக்கேடும் செய்யும், தேவனுக்கும்பாக நீதியாக நடந்து கொண்டேன், தேவனுக்கு உண்மையா இருந்தேன், உமக்கும்பாக நீதிக்கேடு செய்ததில்லை. ஆனால் தேவன் என்னை தப்புவித்தார், காத்து கொண்டார். அவ்வளவுதான். இந்த தானியேலுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்பி தானியேலை கொல்லுன்னு நினைச்சாங்களோ அவ்வளவு வரையும் குடும்பமா கொண்டு வாங்க, பிள்ளை வீட்டுகளோட கொண்டு வான்னு சொல்லி அந்த சிங்கக்குள்ள போட்டாங்க. போட்ட அடுத்த நிமிஷம் அது கீழே போறதுக்குள்ள சிங்கங்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி கொண்டு போட்டுச்சு வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவ சன்னிதானத்தை கடந்து கர்த்தருக்காக நாம் முழுமையாக ஆண்டோடைய சன்னிதானத்தை நாம் காத்திருப்பதிலே, ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகாமல், நாம் இறைவனோடு ஐக்கியப்படுவதிலே கொஞ்சம் கூட தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். சோதனை வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். அதற்காக நாம் எந்த விதமான காரியங்களை கொண்டு இறைவனை விட்டு விலகி போகாதபடி நாம் இறைவனோடு அதிக ஐக்கியத்திலே காணப்பட வேண்டும். ராஜாவும் அரசாங்கம் யோசேபேல் சட்டம் போடுகிற, யோசேபேல் நினைச்ச எல்லாத்தையும் கொண்டு வருவா, அதனால நான் பாகாலத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் நினைத்தபடினாலே அங்கே தேசத்துல பஞ்சம் உண்டானது. கஷ்டங்களும் கவலைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் பல விதமான தீமையான காரியம் நடந்து கொண்டிருந்தது. அதனால்தான் எலியா சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து நீ இரண்டு எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறான்? யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். இருமனம் இருக்கக்கூடாது, இரண்டு நினைவுகள் இருக்கக்கூடாது. பாட்டுக்காரங்க கூட பாட்டு பாடுறான் இல்லையா, இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. அவன் அந்த இரண்டு மனம் தான் இருக்கவே கூடாது. இரண்டு மனம் இருந்துச்சுன்னா கடவுளுக்கு நாம் சரியா உண்மையா இருக்க முடியாது. ஒரே மனமுடையவர்களாக இறைவனை நோக்கி இறைவனுக்காக நாம் காணப்பட வேண்டும். அநேகர் இருமனம் உள்ளவர்களாக இங்கே அங்கே இப்படியா அப்படியா இதுவா அதுவா என்று சொல்லி சாய்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், நீ முழுமையாக இறைவனிடத்துல அன்பு கூறு, அப்பொழுது உனக்கு மேன்மையான ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அதனாலதான் உபாகமத்துல வாசிக்கிறோம், உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ரெண்டையும் உன்னால தெரிந்து கொள்ள முடியாது, ஏதாவது ஒண்ணு தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் இரண்டு மரங்களை வைத்தார். ஏதேன் தோட்டத்துல எத்தனை மரத்தை வைத்தார்? இரண்டு மரங்களை வைத்தார். இரண்டு மரங்களை வைத்து விட்டு இரண்டையும் சாப்பிட சொல்லல, ஒன்றை சாப்பிட சொன்னார், ஒன்றை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். ஒன்னு ஜீவ விருட்சம், அதை சாப்பிடு, அதை பறித்து சாப்பிடு என்று சொன்னார். ஆனால் தோட்டத்தை விட்டு விரட்ட போடுற வரைக்கும் அந்த மனுஷன் என்ன செய்யல? ஜீவ விருட்சத்து கனிய பறிக்கவும் இல்லை, புசிக்கவும் இல்லை. நன்மை தீமை அறிய கண்ட கனியே அதை பறிக்காதே, புசிக்காதே, அதை தொடாதே, பார்க்காதேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி நீ சாப்பிடுவாயானால் அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லி கர்த்தர் எச்சரித்து சாபம் போட்டார். ஆனால் சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு அந்த கர்த்தர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதைத்தான் அவன் பறித்தான், புசித்தான், தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். இந்நாட்களே தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து இறைவன் விதமாக சட்டங்களையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார்.
இப்படி செய், இப்படி இரு, இப்படி நடந்து கொள், இப்படி விதமாக பரிசுத்தமாய் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். இந்த உலகத்துல அந்தகார கிரிகளுக்கு நீங்கள் உடன்படாமல், அசுத்தமான காரியங்களை நீங்க தொடாமல், இச்சையான காரியங்களுக்கு நீங்க விலகி ஓடி உங்கள் சரீரை தூய்மையாக காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆனால் அநேகருக்கு இழுப்புண்டு பிசாசனுடைய தந்திர ஆலோசனைகள் கீழ்ப்படிந்து அப்புறம் பாவத்திலே விழுந்து விட்ட ஒரு பாடு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? ரொம்ப அன்புள்ளவர். அவர் தண்டிக்கலாம் மாட்டார். அவர் நம்ம மேல அன்பு வச்சதுனால தான்ப்பா நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். உண்மைதான். திரும்ப திரும்ப நாம் பாவம் செய்வதற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்படலாம். ஏன்பா நீ தண்ணி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு கிறிஸ்தனா இருந்துகிட்டு இயேசுவை அறிந்து கொண்ட பிற்பாடு ஞானசானிட்டு பரிசுத்தாய் பெற்ற தேவ மனுஷன் இப்படி தண்ணி அடிச்சு கெட்டு போலாமா, தண்ணி எல்லாம் அடிக்கலாமாப்பா, இப்படி கெட்ட வார்த்தை பேசலாமா எல்லாம் சொன்னான்னு சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், ஏன் பைபிள்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் தண்ணி அடிச்சது இல்லையா? அதுக்கு வசனம் ஆதாரத்தோட சொல்லுவான். விபச்சாரம் பண்ணாத அப்படின்னா ஏன் அவங்க எல்லாம் செய்யலையா? கர்த்தர் அவங்கள மன்னிக்கலையா? அவங்க தூக்கி விடலையா? பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் தூக்கி விட்டாருன்னா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர் தானே, மன்னிக்கிறவர் தானே, தயவுபடுத்தவர் தானே. அவர் எப்படி நம்மளை தண்டிப்பாரு? அதனால நான் ஆண்டவர்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டா என்ன மன்னிச்சுவார். துணிகரம், இரண்டு நினைவுகள், குந்தி குந்தி நடக்கிறது, கர்த்தரை விட்டு தூரம் போய் அதுமாக மோசமான சிந்தனைகளோடு பிசாசினுடைய எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், இரண்டு நினைவுகள் என் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். இங்கே நான் விதமாக ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ராஜாக்களின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது எலியாவுக்கு பிற்பாடு எலிசாவுடைய காலங்களிலே அவருடைய எலிசாவுக்கு உதவியாயிருந்த கேயாசியை குறித்து நான் விதமாக பார்க்கிறோம். ஒரு நாள் கேயாசி எலியாவோடு கூடவே இருந்து எலியாவுக்கு தண்ணீர் வாய்த்து எலியாவுக்கு உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட எலிசா அவருடைய ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டார். இப்போ அதே மாதிரி அவருக்கு ஊழியக்காரனாக இருக்கும்படியாக கேயாசியை எலிசா தெரிந்து கொண்டு அவருக்கு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். அப்படி ஊழியத்தில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே என்ன செய்யறேன்னா, கேயாசிக்குள்ள ஒரு வினோதமான எண்ணமும் ஆசையும் இருந்தது. கேயாசி என்ன செய்யணும்? எலிசாவை பின்பற்றணும், எலிசா சொல்றதை கேட்கணும், எலிசா என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்திருக்கணும். ஆனா இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா? நாகமான்கிற ஒரு சிறிய தேசத்து படைத்தளபதி கடந்து வந்தான். அவன் கடந்து வந்த பொழுது அவனுடைய குஷ்டத்துல இருந்து சுகமாக்கும்படியாக எலிசா மூலமாக அற்புதம் நடந்தது. ஆனா எலிசாவிடத்துல கடந்து வந்து அந்த நாகமான் சொல்கிறார், இப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்தபடினா எனக்கு அற்புதமான விடுதலை, குஷ்டரோகத்தின் விடுதலை உண்டாயிடுச்சு, அதனால பணத்தை வாங்கிக்காரும் பொருளை வாங்கிக்காருன்னு சொல்லி எவ்வளவோ கொடுக்குறாரு. நான் காணிக்கெல்லாம் வாங்குறது இல்லைன்னு சொல்லி எவ்வளவு கையை பிடிச்சி காலை பிடிச்சி கம்பல்சரியா திணிக்க பாக்குறாரு. தட்டுதல் பண்ணிட்டார், வேண்டாம் அப்படின்ட்டு. வேண்டான்னு தட்டுதல் பண்ண உடனே ரொம்ப வருத்தமா போச்சு. சரி பரவாயில்ல ஐயா, இதெல்லாம் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க, சரி ஒண்ணு பண்ணலாமா, நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, ஒரு 2 கழுதை மண்ணு, அதாவது கழுதை சமைக்கிற அளவு மண்ணு மட்டும் எனக்கு இங்க நான் எடுத்துட்டு போய் அதில் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு நான் ஆராதனை செய்யணும், அதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி கேட்கிறார். சரி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி எலிசாவும் கொடுத்துட்டார். இப்போ
எலிசா என்ன செஞ்சிட்டாருன்னா அவரை அனுப்பி வச்சுட்டார். அனுப்பி வச்ச பிற்பாடு இதை பார்த்துக்கிட்டே இருந்த கேயாசிக்கு ஒரு எண்ணம் தோணிடுச்சு. அப்பா எவ்வளவு பெரிய நாட்டினுடைய அதிபர், தளபதி, ஒரு ராஜாவுக்கு தளபதி, பெரிய ஆளு, ஏகப்பட்ட பொண்ணும் பொருளும் ஏகப்பட்டது வச்சிருக்கிறான். ஆனா கொஞ்சம் கூட நம்ம எஜமான் வாங்காம விட்டார. சரி நான் ஒண்ணு பண்றேன், நம்முடைய எஜமான் பேரை சொல்லி நான் போய் கொஞ்சம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஓடி போய் அவருக்கு தெரியாம 2 மாட்டு வஸ்திரங்களையும் கொஞ்சம் பொண்ணையும் வந்து செஞ்சுட்டாரு. வாங்கிட்டு வந்து தந்திரமா வீட்டுல வாங்கி வச்சுட்டு அந்த ஆட்களை அனுப்பிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி போய் எலிசா முன்னாடி வைக்கிறார். எலிசா கேசிய பார்த்து கேட்கிறாரு, எங்க இருந்து வந்தா? எங்கேயும் போலையா, அங்கேதான் இருக்கிற. எங்கேயும் போல, எங்கேயும் போல. நீ அந்த மனிதன் நாகமானை பின்தொடர்ந்து போகும் பொழுது, நாகமானுடைய கூப்பிட்ட பொழுது, நாகமான் ரதத்தை விட்டு இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்த பொழுது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா அப்படின்னு சொல்ற. அதனால பொண்ணும் பொருளும் சேர்க்கிற காலம் எது கிடையாது. பொருளாசைக்கும் பலவிதமான காரியங்களுக்கு நீ இடம் கொடுத்து கர்த்தரை ஊழியத்தை நீ அற்பமாயினி கர்த்தரை நீ புறம்பாக்கி போட்ட வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை நீ ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் உன்னுடைய வீட்டு சன்னதியும் பின்தொடரட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் போட்டார். அது முதற்கொண்டு கேயாசி குஷ்டரோகியா மாறி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்நாட்களே அநேகர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானால் சபிக்கப்பட்ட வியாதிகளிலும் பலவிதமான துன்பங்களிலையும் கஷ்டங்களிலையும் போராட்டங்களிலையும் பிசாசுடைய பலவிதமான கட்டுகள் அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். என்னதான் போராடி ஜெபம் பண்ணினாலும் பிசாசு போக மாட்டேங்குது, வியாதி போக மாட்டேங்குது, தூர போக மாட்டேங்குது. ஏன்? இவர்கள் பிசாசுடைய கிரியைகள், பிசாசுடைய காரியங்களை பிடித்து இழுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மனுஷன் சொன்னார், பிசாசு என்கிட்ட பேசியா, என் காரியத்தை நீ வச்சிருக்க, என் பொருளை நீ வச்சிருக்க, அதை குடுன்னு சொல்லி கேட்டுச்சியா, அதனால நான் பாவரிக்கை செய்யறேன். பிசாசு கேட்டதுனால ஒரு பாவரிக்கை செய்யறாராம். பிசாசுடைய பொருட்கள் இவரிடத்துல இருக்குது, அதனால பிசாசு வீட்டுல விட மாட்டேங்கிறான், பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். ஏசுநாதரே அவன் வீட்டு துற பாப்பான்னு, அதெல்லாம் முடியாது, அவன் என் பொருளை வச்சிருக்கான், அவன் அதை தர சொல்லுங்க. ஏழு அந்த பொருளை கொடுத்துருப்பா அப்படின்னா, இல்ல அது எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கு, நான் கொடுக்க முடியாது, அதுதான் எனக்கு பொழப்பே ஓட்டிக்கிட்டு இருக்குது, அதுதான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை எப்படி நான் கொடுத்துட்டேன் என்ன பண்றது, நான் இல்லையா சோத்திரன்னு வந்தா நீங்க ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, நான் இதை வச்சு ஓட்டிக்கிட்டு நான் அந்த உலகத்தை நல்லா இருக்கணுமே என்று சொல்லி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டு உலகத்துடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை தேடுவதில், கர்த்தரை உறுதியை பற்றி கொள்ளுகிறதுல, கர்த்தருக்காக காணப்படுவதில் முக்கியத்துவம் கொடாமல் அநேக விதமாக உலகத்தினுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், முதலாவது ராஜ்யத்தை ஒரு நீதி தேடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளை என்ன செய்கிறார் என்றால், முதலாவது உலகத்துடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போற போக்கில் ஆண்டோட சன்னிதானத்தில் வந்துட்டு போகலாம் என்று சொல்லி இவ்விதமான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டோருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி ஆண்டோருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடினாலே அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து போராட்டங்கள், பிரச்சனைகள், பல விதமான கஷ்டங்கள், நெருக்கங்கள், கவலைகள், பல விதமான காரியங்கள் உருவாகிறதை பார்க்கிறோம். கடைசியில என்ன சொல்ல, கர்த்தர் நீங்க விடுதலை ஆக்கினா, நான் இத்தனை வருஷமா நான் கர்த்தர் சன்னிதானத்தில் காணப்பட்டேன், கர்த்தர் நீங்க விடுதலை கொடுக்கல, எனக்கு சுதந்திரல, எனக்கு அதை செய்யல, எதை செய்யல. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஏதாவது ஒரு வழியில போயிரு, பாகால் தான் தெய்வம், உலகம்தான் எல்லாம் அப்படின்னா உலகத்தோட போயிரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் விதமாக வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். என்ன செய்தார்? புதிய உடன்படிக்கை குறித்து பேசினார், தன்னுடைய மாம்சத்தை குறித்து சொன்னார். வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் மரித்து போனார்கள். நான் கொடுக்கிற மாம்சம் நான் கொடுக்கிற அப்பம் ஆகாரம் என்னுடைய மாம்சமே, நானே ஜீவ அப்பம்,
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்குள் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். அவனை நான் கடைசி நாட்களில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசியுங்கள் என்று சொல்லி புதிய உடன்படிக்கை காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி காண்பித்தார். ஏராளமான மனிதர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, இது என்னையா இது புதுசா இருக்கு, குழப்பமா இருக்கு, புரியலையே. இதை யார் இவன் மாம்சத்தை கொடுப்பான்னு அதை நம்ம புசிக்கிறோம், இவன் ரத்தத்தை கொடுப்பான் அதை நம்ம குடிக்கணுமா, இவ்வளோ என்னமோ புதுசா இருக்குது, மோசையோட பெரிய ஆளா, இது சரியில்லையே, வேண்டாம் வேண்டாம், இது கடினமான உபதேசம், இதை யாரு பின்பற்றுவா, இதை போய் யாரையா செய்வா, மாம்சத்தை புசிக்கும், இவன் மாம்சத்தை புசிக்கும், ரத்தத்தை குடிக்கும், இதை போய் யார் செய்வா என்று சொல்லி அநேகர் என்ன செய்ய இயேசுநாதரை பின்பற்றுவதை விட்டு விட்டு விலகி போய்விட்டார்கள். இவ்வளவு 12 பேர் மாத்திரம் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவரிடத்துல இயேசுநாதர் கடந்து வந்து கேட்கிறார், என்ன எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க மட்டும் ஏன்பா நிக்கிறீங்க, போகலையா, உங்களுக்கு போக மனசு இல்லையா, ஏன் எதுக்கு நிக்கிறீங்க, என்ன விஷயம், நீங்களும் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டார். இதான் பேதுரு சொன்ன, இடத்துல ஆண்டது போவோம், நித்திய ஜீவாசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கையிட்டார். அந்த 12 பேரும் கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள், பின்பற்றினார்கள். அதுல ஒருத்தன் பிசாசம் மாறிட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவசனை எழுத கடந்து வந்திருக்கிறோம். அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். கடினமா இருக்குது. புதிய சபைக்கெல்லாம் போகாதீங்கப்பா, பாவ மன்னிப்புன்னு சொல்றாங்க, பாவ மன்னிப்பு உபதேசமா, அப்படி இப்படிங்கிற பாவரிக்கை செய்யணுமா, அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, அதெல்லாம் போகாதீங்க, அது மோசமானது, அது பிசாசு உபதேசம். அப்படி ஒரு இதெல்லாம் கிடையாது. அது பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட, புதிய ஏற்பாட்டுல அப்படிலாம் கிடையாது. இயேசு வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதுன்னு அறியாது இருக்கிறார். அப்பவுமே எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டாரு. மன்னிப்பு கொடுத்த ஆண்டவர் தான். யோவான் எழுதுற சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், உயிர் தெழுந்த பிற்பாடு 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், உயிர் தெழுந்த ஆண்டவர் தான் என்ன சொல்றாரு, எவருடைய பாவத்தை மன்னிக்கிறீர்கள் அவருடைய பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி பாவங்களை மன்னிக்கவும் மன்னியாதிருக்கவும் அப்போஸ்தலருக்கு அதிகாரம் கொடுத்தார் உயிர் தெழுந்த பிற்பாடு. இந்த பாவ மன்னிப்பு உபதேசத்தை அநேகர் எதிர்த்து, பாவ மன்னிப்பு உபதேசம் சரியில்லை, உபதேச சபை சரியில்லை, உபதேசம் சரியில்லை, அந்த ஊழியம் சரியில்லை, அந்த ஊழியத்துக்கு அந்த சபைக்கு யாரும் போகாதீங்க என்று சொல்லி பிசாசு அநேக போதகர் மூலமாக தடை பண்ணி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் விதமாக பாவத்திலும், அதாவது பாவத்துல விழுந்து இயேசு ஏற்றுக்கொண்டாலும் பாவத்துல இருந்து அப்படியே நீ நரகத்துக்கு போனாலும் போ, சரியான உபதேசத்துக்கு போயிடாத, நீ பரிசுத்தமாகிற உபதேசத்துக்கு போயிடாத என்று சொல்லி சாத்தான் தடுக்கிறான். அநேகர் அதை கேட்டு என்ன இது செய்யலாமோ போகக்கூடாதா, அப்படி தவிர புதிய ஊழியக்காரங்களை பார்த்துட்டா, நீங்க இந்த புதிய அப்படியா, உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்வி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், விலகி போவார்கள். பார்த்தா எப்படி பார்ப்பாங்க தெரியுமா, ஏதோ பேய் சாசு பூதத்தை பார்க்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆயுதமாக நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். உபதேசம் ஆண்டவராய் இறைவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த உபதேசத்தை நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நாம் அதிகமாக ஐக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும், வளர்ந்து பெருக வேண்டும், முழுமையாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் எலியா சொல்கிறார், 2 எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமோசு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசியாகிய ஆமோசு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தீர்க்கதரிசியானவர் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமோசு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் வழியா ஒருமித்து நடந்து போவார்களோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
அப்போ தேவ சன்னிதானத்துல தேவனும் மனிதர்களும் ஒருமனப்பட்டவர்களாக கடந்து போக வேண்டும். ஒரு மனதாக தேவனோடு ஐக்கியமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஈர்மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஆண்டுடைய சன்னிதானத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருக்காக முழுமையாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறபடினாலே ஆண்டுடைய உபதேச சத்திய சட்டத்திட்டங்களை உண்மையா இருந்து முழுமையாக தேவனை உறுதியாக பற்றி கொண்டு ஒரு மனதோடு அவருடைய சன்னிதானத்திலே நாம் காணப்படும். அவ்வளோ என்றால் ஒரே மனமுடையவராயிருக்கிற யோபு புஸ்தகத்திலே வாசிக்கிறபடி நாமும் ஆண்டவரை மாத்திரம் பார்க்கிறவர்களாக ஒரு மனமுடையவர்களாக காணப்பட வேண்டும். மற்ற எதையும் நாம் நோக்காதபடி நம்முடைய நோக்கம் என்ன எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவையே நோக்கி இருக்க வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி 12:1 வாசிக்கிறபடி இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். இயேசுவையே நோக்கி இருக்க வேண்டும். அவருடைய உபதேசம், அவருடைய வசனம், அவருடைய சட்டத்திட்டங்களை நாம் கை கொண்டு அதுபடியே நடக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்படி அல்லாதவர்கள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறபடினாலே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், 2 நினைவுகள் எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடினால் நாம் கர்த்தர் தெய்வம் நமக்கு ஆண்டவர் தெய்வமா இருக்கிறபடினால் அவரை பின்பற்றி அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதித்து உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று சொல்லி அவர் வாழ்த்துவதற்கு நான் தகுதியுடையவர்களாக மாறுவோம். கர்த்ததாம் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம்